பிரியமானவர்களே, நீங்கள் பாவத்துக்கு அடிமையாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ரகசிய பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பாவ பாரத்தை யாரிடமும் சொல்ல முடியவில்லையா? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, அசுத்தமான தீய பழக்கங்களுக்குள் விழுந்திருக்கிறீர்களா? நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். இந்த வீடியோவில் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி என்பதை குறித்து பார்க்கலாம். நீங்கள் இந்த 7 காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் பயிற்சி செய்யும் போது உங்களுடைய வாஞ்சையையும் உண்மையையும் பார்த்து தேவன் உண்மையாகவே உங்களுக்கு விடுதலையும் தருவார், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு தருவார். நான் இந்த 7 காரியங்களையும் உங்களுக்கு சொல்வதற்கு முன்பாக மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கேளுங்கள். உண்மையாகவே பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற விரும்பினால், பரிசுத்தமாக நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தேவன் உங்களுக்கு அதை தருவார். உங்களுக்கு வாஞ்சை இல்லாவிட்டால் ஒருபோதும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையும் பாவத்திலிருந்து விடுதலையும் பெறவே முடியாது. எனவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஜெபம் செய்யுங்கள். இப்போது நாம் இந்த 7 காரியங்களையும் பார்க்கலாம். முதலாவதாக, உங்களுடைய உண்மை பற்று, அன்பு இவற்றின் முதலிடத்தை தேவனுக்கே கொடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு நாம் உண்மையா இருக்கணும்னு நாம தீர்மானம் பண்ணி கொள்ளணும். எல்லா காரியத்திலும் தேவனுக்கே நாம முதலிடம் கொடுக்கணும். அப்போ நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். தேவனே உங்கள் ராஜாவாகவும் கர்த்தராகவும் எஜமானரும் பிதாவுமாய் இருப்பாராக. அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை சரியாக கொடுத்தால் அசுத்தமான எந்த பாவமும் நம்முடைய வாழ்க்கையில் பிரவேசிக்காது. தேவன் அந்த பாவத்தின் மேல் நம்மை அதிகாரியாய் மாற்றிவிடுவார். ஆனால் நாம் தேவனை கனம் பண்ணாமல் அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் போகும்போது நாம் தானாகவே பாவத்தில் விழுந்து விடுவோம். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தேவனுக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் என்றும், நாம் எல்லாவற்றிலும் தேவனுக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். இது நமக்கு பாவத்திலிருந்து விடுதலையை தரும். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனமாக பாருங்கள். மல்கியா 1 அதிகாரம் 6 வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். அடுத்ததாக சங்கீதம் 16 8 வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அடுத்ததாக, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உபாகமம் 6 அதிகாரம் 5 வசனம். அடுத்ததாக மத்தேயு 10 அதிகாரம் 37 வசனம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றை காட்டிலும் தேவன்தான் முக்கியம் என்றும், அவரிடத்தில் தான் நாம் அன்பு கூற வேண்டும் என்றும், அவருக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும் என்றும் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. எனவே நாம் இன்றையிலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாகும்படியாக எல்லாவற்றிலும் கர்த்தருக்கே முதலிடம் கொடுப்போம். அடுத்ததாக, தேவனுடைய மகத்துவத்தை கற்றுக்கொள்வதற்கும் அவரை துதிப்பதற்கும் நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம பாவ நினைவுகள்னால நிரப்பப்பட்டிருக்கிறதுனால தான் நாம பாவத்துல விழுந்து போகிறோம். நம்முடைய மனதும் இதயமும் பாவத்தினால நிறைஞ்சிருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, அசுத்தமான பார்வைகள், இந்த உலகத்துக்குரிய கவர்ச்சியான காரியங்களை நாம பார்க்கறதுனால தான் நம்முடைய இதயமும் மனதும் பாவத்தினால நிறைஞ்சு போகுது. அப்போ நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய இதயத்திலிருந்து புறப்பட்டுகிற வர காரியங்கள் தான் நம்மை பாவம் செய்ய தூண்டுது. எனவே நாம் என்ன செய்யணும்னா, நம்முடைய இதயத்தையும் மனதையும் தேவனுடைய வார்த்தையினால நிரப்பிக்கொள்ளணும். தேவனுடைய மகத்துவங்கள்னால நிரப்பிக்கொள்ளணும்.
ஒவ்வொரு நாளும் பைபிளை படித்து தேவன் யாருன்னு நாம் தெரிந்து கொள்ளணும். அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர் நாம் தெரியணும். அவர் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர், நல்லவர், அன்புள்ளவர் என்று நாம் தெரிந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் தேவனை நாம் துதிப்பதற்கு, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு, அவருக்கு நன்றி சொல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட ஜெப நேரத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் தேவனை துதிக்கும் போது, அவருடைய மகத்துவத்தை கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய இதயமும் மனதும் அவரால் நிரப்பப்பட்டிருக்கும். பாவங்கள் நம் இதயத்தை விட்டும் மனதை விட்டும் வெளியே போய்விடும். அப்பொழுது நாம் பாவம் செய்யாமல் வாழ முடியும். இதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன், கவனமாக பாருங்கள். தேவன் உங்களுக்கு செய்திருக்கிற எல்லாவற்றுக்காகவும், அவருடைய வசனத்தில் அவர் உங்களுக்கு செய்வதாக வாக்கு பண்ணியிருக்கிற எல்லாவற்றுக்காகவும் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் இதயத்தையும் மனதையும் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பிக் கொள்ளும்படி உறுதியான ஒரு தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். தீர்மானம் செய்து நீங்கள் எடுத்து வைக்கும் அடி உங்கள் கற்பனைகளிலிருந்தும் விருப்பங்களிலிருந்தும் மாம்ச இச்சைகள், அசுத்தமான பாவ எண்ணங்களிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். உங்களுடைய சரீரத்திலே ஒரு சமாதானமும் இளைப்பாறுதலும் ஒழுங்கும் உங்களுக்கு வந்துவிடும். இதற்கு ஒரு சில வசன ஆதாரங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 24ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இதயம் இருளடைந்தது. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டார் என்று நாம் படிக்கிறோம். அடுத்ததாக கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து பாருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடுங்கள் என்று நமக்கு சொல்லுகிறது. அடுத்ததாக சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே என்று நாம் படிக்கிறோமே. அடுத்த வசனம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள், பாவம் செய்ய வேண்டும் என்று தூண்டி விடக்கூடிய எண்ணங்கள் வரும்போது ஆண்டவருடைய வசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் வாயினால் மனதிலே சொல்லுங்கள். அப்பொழுது அந்த எண்ணங்கள் மாறிவிடும். 3ஆவதாக, உங்களுக்குத்தானே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்கள்.